எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் கடைசி நேரத்தில் நம்ம கொடுக்கும் கணக்கு. தயாராகுமா? அங்கே வசனத்துக்கு போகலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் எப்படி ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. எந்தெந்த காரணங்களால தேவனை விட்டு பின்வாங்கி போக முடியும், விசுவாசத்தில் எப்படி நம்ம பின்னோக்கி போக முடியுது, எந்தெந்த சூழல்கள் நம்மளை அப்படி கொண்டு போகுது, அதுலேருந்து நான் எப்படி என்னை தயார்படுத்தி கொள்வது, அதுக்கு என்ன பலன், அது நான் ஜெபம் பண்ணாதான் ஒரே வழி, நான் ஜெபத்தில் தேவனோடு நான் எப்படி இடைப்படுறது, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த வாரம் அதே போல் இன்றைய சூழலில் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவர்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் கிறிஸ்டியன்ஸை நம்ம இருக்கிற நம்மளுடைய சூழல் எதன் மத்தியில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம், நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது, நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற பார்த்தோம். நான் விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் வேணும். அப்போ தான் ஜெகோசபாத்தோட ஜெபத்தை எடுத்து பார்த்து அதனுடைய சில காரியங்கள் நம்ம முன்குறித்து பார்த்தோம். இப்போது இந்த ஜெபத்தில் நான் எதெல்லாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உலகம் என்னை எப்படி என்ன தயார் செய்து கொண்டிருக்குது, என்னையே இந்த உலகத்துக்கு தகுந்தது போல. அப்போ நான் இந்த இடத்துல நான் எப்படி என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் எப்படி தேவனுக்கு உகந்தவனாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜான் எடுத்துக்கோங்க, யோவான் John 14 verse 13 and 14 எடுத்துக்கோங்க. John 14 chapter 14 verses 13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு நிமிடம் கண்களை முடிஞ்சோம் செய்யலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்படையும்படியாக தேவனே, நீங்கள் உங்கள் சொந்த குமாரன் அனுப்பி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நாங்களும் ரட்சிப்புக்குள் வரும்படியாக எங்களை முன்குறித்து எங்களை மீட்டு எடுத்தேரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் முதலே முன்குறிச்சிருக்கிறீங்க. அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். நாங்கள் எப்படி உமக்குள் வளரணும், எப்படி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை அறியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீசஸ் சொல்கிறாரு, பார்த்துக்கோங்க, John 14, 15, 16 இந்த 3 அதிகாரத்தில் 4 தடவை இதே வார்த்தை அவர் சொல்கிறார். இந்த 3 அதிகாரத்தில் இந்த 3 அதிகாரம் பார்த்திங்கன்னா ரெட்லேயே இருக்கும். அவர் தான் பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ பயங்கரமான ஒரு அதிகாரங்கள் அந்த 3 அதிகாரம் 14, 15, 16 பார்த்தீங்கன்னா அதில் 4 தடவை திருப்பி திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், என் நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன், நான் என்ன கேட்டாலும் தருவேன்ங்கிறார். நம்ம எல்லோரும் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? இன் ஜீசஸ் நேம் ஆமேன் ஜெபம் பண்ணுவோம்ல. எதுனாலும் கேளு என் நாமத்தில், நம்ம அப்படி தான் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். நம்ம சந்தோஷம் நம்ம கிடைச்சது அப்படின்னு சொல்லி போயிடும். ஏன்னா வசனத்தில் இருக்குது, என் நாமத்தில் கேளு உனக்கு கிடைச்சாயிடுச்சு. நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோம், கிடைச்சது நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம போயிடும். இன்றைக்கி சூழலில் என்ன ஆகுது, மோஸ்ட் மிஸ்யூஸ்டு பைபிள் வேர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்இன்டர்பிரட்டட் பைபிள் வேர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த 13, 14. எதனால் அப்படின்னா, நம்ம அநேக தேவைகளுக்கு மத்தியில் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம தேவைகளுக்காக ஜெபங்கள் நம்ம போகிறோம். ஆனால் அந்த ஜெபங்கள் உனக்கு கிடைச்சாயிடுச்சு அப்படின்னு இந்த வசனத்து மூலமாக கிளைம் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ நேம் இட், கிளைம் இட். இயேசு நாமத்தை சொல்லு, நீ பெற்றுக்கொண்டாய், போ. உனக்கு என்ன வேணும், அது வேணுமா, இது கிடைக்கும், போ. இன்றைக்கி அநேக இடங்களில் இது ஒரு பெரிய ஒரு மந்திர சொல் மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி அநேக சபைகள்லையும் அநேக பொதுக்கூட்டங்கள்லையும் அநேக தீர்க்க தரிசன இடங்கள்லையும் இது ஒரு மந்திர சொல் மாதிரி உருவாக்கிட்டாங்க. இயேசு நாமத்தை சொல்லு, உனக்கு கிடைக்கும், போ, இங்கே வா, அவங்களே அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதிகாரத்தை எடுத்து நான் உனக்கு ப்ரொக்ளைம் பண்ணுறேன், பெற்றுக்கொள். அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனம் என்ன? இந்த 4 வசனம் தான். அவங்க இந்தளவு செய்கிறாங்களா, இதுக்கு பின்னாடி அவங்க எடுத்துக்கொள்கிற அதிகாரம் என்ன? இந்த 4 வசனத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அது என்னென்ன வசனங்கள் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இதில் என்ன சொல்லுவோம், என் நாமத்தில் எதை கேட்பீங்களோ அதை நான் செய்வேன். எதற்காகனா குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக. மறுபடியும் சொல்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், இயேசு சொல்கிறார். அடுத்தது அப்படி John 15:7 வாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது
நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு தாரேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தர்றேன். அடுத்து ஜான் 15:16 சொல்கிறார் பாருங்க, மறுபடியும் அப்படி கீழே வந்துட்டே வராரு. அடுத்து சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என் நாமத்தினால எதை பிதாவிடம் கேட்கிறீர்களோ அதை பிதாவானால் கொடுப்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக? நான் நீ போய் கனி கொடுத்து அதில் நிலைத்திருக்கும்படியாக, அதனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அடுத்து ஜான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். Very truly I tell you, my Father will give you whatever you ask in my name. Ask and you will receive, and your joy will be complete. இவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை பிடிச்சிட்டோம், ஸ்ட்ராங்காக ப்ரொக்ளைம் பண்ணுறோம். இது நீ பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொள்வாய். இது மாத்திரம் இல்லை, மார்க்கில் பார்த்துருக்கீங்க, மார்க் 11:24 ஆகட்டும், Matthew 7:7, Matthew 21:22, இந்த வசனங்கள் எல்லாம் ஜீசஸ் இதை பற்றி சொல்கிற பார்க்கலாம். நீ பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொள்வாய்ன்னு. இது இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நீ அநேக இடங்களில் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுற. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த தேவைக்கு போகிறோம் அப்படிங்கிறத அவர்கள் முன்குறித்த இவர்களாகவே தெரிந்து அது தேவ நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரிய லெவலில் கூட்டம் பெருசாகிடுச்சு. இன்றைக்கி ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்குள்ளே நிறைய கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. அவங்க பண்ண கோமாளித்தனத்தை எடுத்து நான் ரோஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு கூட்டம் கோமாளித்தனம் பண்ணி, அது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய எண்ட் கோல் என்னென்னா அவங்க பிரபலமாகிறது தான் இருக்கோ தவிர தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக மகிமையிடும்படியாக எதுவுமே இல்லை. யோசித்து பாருங்க, நிறைய மீம்ஸ் வந்துச்சு கிறிஸ்டியானிட்டியை பற்றி, தெரியுமா? இதெல்லாம் வள்ளி அப்படி இப்படின்னு ஒரு பொழுதுபோக்குக்காக சில மீம்ஸ் போட்டு நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் காமெடியெலாம் பண்ணி போய் கிறிஸ்டியானிட்டியை பற்றி மீம்ஸ் போடக்கூடிய காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் வீல் சேரில் வந்துட்டுருக்கிறாரு, வந்துட்டுருக்கிறத வந்து ஒரு போதகர் வந்து அப்படி சொல்கிறார், அவர் டான் பதறி எந்திரிச்சு ஓடி ஆமேன் ஆமேன்கிறாரு. அதே கிளிப்பில் அதே ஆள் வந்து கீழே போட்டார், போப் வந்து வீல் சேரில் வந்துட்டுருக்கிறத. இது ஒரு கிளிப்பில் நான் பார்க்குறேன். அதை வந்து கமெண்ட் பண்ணி கீழே எழுதுகிறாங்க. ஒரு பெரிய டினாமினேஷனுடைய தலைவர் வந்து வீல் சேரில் வந்துட்டுருக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒரு போதகர் வந்து வீல் சேரில் இருக்கிற எஞ்சி நடக்க வைக்கிறாரு. அது பொய் அப்படின்னு நான் சொல்லலை, இது உண்மை, இது பொய் அப்படின்னு சொல்லலை, அது தேவனுக்குரியது. ஆனால் இந்த சூழலில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம அந்த அளவு நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கு காரணம், நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாகவும், அதாவது எல்லாம் இழந்து ஒரு ஏமாளிகளாக இருக்கும்படியாக சூழல் நம்மளை ஏற்படுத்திடுச்சு. இன்றைக்கி ஒரு கமாடிட்டி மாதிரி நம்ம உபயோகப்படுத்தப்படுறோம். ஒரு கமர்ஷியலில் ஒரு பொருளை வந்து டிமாண்ட் கொண்டு வரதும் டிமாண்ட் இல்லாமல் ஆக்குறதும் அதனுடைய ஓனருடைய கையில் தான் இருக்குது. இன்றைக்கி திடீர்னு காலிஃப்ளவர் டிமாண்ட் ஆகணும்னா ஆக்கிடலாம், திடீர்னு ஆனியனை டிமாண்ட் ஆகணும்னா ஆக்கிடலாம். எனக்கு ஆனியன் விலையை கூட்டணுமா, எல்லா ஆனியனும் நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் இல்லை ஒரு மாதத்துக்கு ஆனியனை எங்கேயும் சப்ளை பண்ண விட்டேன்னா ஆனியன் டிமாண்ட் ஆகிடும். ஸோ நம்ம கையில் நம்ம அத்தாரிட்டி எடுத்துடுறோம். அதே போல் இன்றைக்கி நம்ம ஒரு கமாடிட்டியை யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி உலகமே நமக்கு நிர்ணயிக்குது. அந்த தேவையை நோக்கி நீ ஓடி வா அப்படிங்கிறது அவங்களே ஓட வைக்கிறாங்க. கடைசி நானே அதை ஒரு செல்லிங் பாயிண்டாக எடுத்து நான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி சபைகளும் அதே போல் மாறினதுனால, சபையில் முதல்ல ஒருத்தர் பார்த்துருப்பீங்களே, அவர் டான்ஸ் ஆடுறாரு பாட்டு பாட்டு, அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற சபை மக்களே நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவீங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன். ஜஸ்டின், கரெக்ட் பேர் மறந்து போயிடுச்சு, ஜஸ்டின் ஒருத்தர் முதல்ல இருக்கிறாரு. கோமாளி மாலினா மாலை அணிந்தவர், கோன்னா ராஜா, மாலை அணிந்த ராஜான்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு கோமாளி. தமிழ் சுத்த தமிழுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எல்லோரும் பரலோகத்துக்கு போயிடுவீங்க, அப்படி உங்களை யாராவது பரலோகத்துக்கு விடலை அப்படின்னா என்ன கையை காமிங்க, நான் பவுலில் கையை காமிப்பேன், நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு. பவுல் என்ன செய்வார் தெரியுமா, ஜீசஸை காமிப்பார், நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு. ஜீசஸ் இப்படி முழிப்பார்,
பிரசங்கம் பண்றார். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னவரை இவர் எக்ஸாம்பிள் வைக்கிறாரு. நீ என்ன சொல்லு, நான் அவரை சொல்லுவேன், அவரை சொல்ல இவரை சொல்லுவேன்னு. அந்த அந்த ஜனங்கள் மத்தியில் தான் நம்மளுடைய உறவினர்கள் தங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அது அவங்க பக்கம் கூட்டம் போகிறதுனால அவர்கள் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம செயல்களையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணும்படியாக இந்த வசனங்களை உபயோகப்படுத்தும் போது, நான் இன்னைக்கு என்னுடைய ஜெபம் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு லிஸ்ட் இருக்கும், அன்ஆன்சர்டு ப்ரேயர்னு. யாராவது ஒருத்தர் கூட அந்த லிஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ அது ஏன்? தேவன் சொல்கிறாரு இதெல்லாம் அவனை தந்துருவாங்கிறாரு. ஆனால் என்னோட வாழ்க்கையில் அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் இவனுங்க பண்ணுறது நீங்கள் நம்ம தப்புன்னு எப்படி நான் சொல்கிறது? இவர் தர்றேன்னு சொல்கிறாரு, எனக்கு கிடைக்கல. ஆனால் இவங்க கொடுக்குறாங்க, அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் போவேன். இவங்க சொல்கிறாங்க கிடைக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நான் ஏற்படும். அப்படின்னா என்ன செய்யறது? வாங்க ஒரு சில சிச்சுவேஷன் பார்க்கலாம். 2 கொரிந்தியன்ஸ் 12:7 எடுத்து படிங்க. 2 கொரிந்தியன்ஸ் 12:7-9 எடுத்து படிங்க. அது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, ரீகால் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பவுல் சொல்றாரு, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் கேட்குறாரு, 3 தடவை நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க, அவருடைய கர்ச்சீப் இருக்குல்ல, அதை கொண்டு போய் போடுறாங்க, வியாதி சரியாயிருது. அவருடைய ஏப்ரன் எடுத்து போடுறாங்க, அவருடைய வியாதி இருக்கு, வியாதி போயிடுது. ஆனால் இவர் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு ஒரு முள் இருக்குது, நான் 3 தடவை கேட்டேன், எனக்கு பதில் இல்லை. ஆனால் தேவன் அதுக்கு என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலனை காண்பாய். அதான் ஆன்சர். இவர் கேட்ட கேள்வி வேற, ஆன்சர் வேற. இல்லை கவனிச்சிங்க, பவுல் எவ்வளோ பெரிய மனிதர்னு. தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவ ஆவினால் பவர் அத்தாரிட்டி கிடைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஜெபிக்கிறார். அவருக்கு ஆன்சர் இல்லை, அவருக்கும் அந்த ஆன்சர்டு ப்ரேயர் இருக்குது. 2 ராஜாக்கள் இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக கான்ட்ரடிக்டரியாக ஒன்று பார்க்குறோம் பாருங்க. 2 Kings 6:5-6-7 எடுத்து படிங்க. 2 ராஜாக்கள் 6:5-6-7 எடுத்து படிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அப்படிதானே? கோடாலியே தண்ணிக்குள்ள விழுந்துருது, அது அப்படி மிதக்க வச்சிட்டார். சாதாரண ஒரு இரும்பு கோடாலி கீழே விழுது. அப்போ அதை தேவன் அவன், ஐயோ நான் இரவலுக்கு வாங்கினா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறா. விழுந்துருக்கேன். அதற்கு அந்த இடத்துல அனுப்பி போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். அது உடனே மிதக்குது. அப்போ அந்த இரும்பு தண்ணியில் விழுந்ததை தேவன் மிதக்க வச்சிடுறாரு. ஆனால் பவுலுக்கு முள்ளு குத்திட்டு இருக்குது, ஆனால் அதை எடுக்க முடியல. ஒரு பிரச்சனை இருக்குது, 3 முறை வேண்டியும் எடுக்கல. ஆனால் ஒரு கோடாலி இங்கே எடுக்கிறாரு. அப்போ தேவனுக்கு எது முக்கியம், எது முக்கியமானது இல்லை அப்படிங்கிறது கான்செப்டே வேற. நமக்கு எது, நம்மளுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டும் தேவனுடைய ப்ரியாரிட்டைஸ் பண்ண லிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். என்னுடைய ப்ரியாரிட்டைஸ் பண்ண லிஸ்ட்டு தான் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது தான் இந்த டிசெப்ஷனை இன்வால்வ் ஆகுது. என்னுடைய ப்ரியாரிட்டி பண்ணி நான் ஒன்று லிஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அந்த லிஸ்ட்டில் தான் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்போ நான் ஓப்பனை பார்க்குறேன், நான் டிசீவ் ஆகிறதுக்காக. இதுக்கு நமக்கு கேள்வி இருக்கா? அந்த கேள்விக்கு இரும்பு எடுத்தவருக்கு இவரால் இதை பண்ண முடியாதா? மார்க் 10:35 எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும் படிச்சிங்கன்னா. மார்க் 10:35-37 எடுத்து படிங்க. ஜானும் ஜேம்ஸும் தேவன்ட்டு கேட்குறாங்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார். நாமத்தில் தானே கேட்க சொன்னா, உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன்.
நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கேன், நான் ரைட் சைடில் இருக்கேன், என்ன பண்ணுறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் கேட்குறாரு. அவருக்கு பிரச்சனை அவருக்கு. ஜானும் ஜேம்ஸும் கூடயே இருந்த ஆட்கள் கேட்குறாங்க ஜீசஸ்ட்ட, நான் உங்கள் லெஃப்டில் ரைட்டில் எப்படி ஓகேவா உங்களுக்கு? என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அடுத்தது இவங்க இதோட ப்ரொஃபவுண்டாக இன்னொரு கொஸ்டின் இதே 2 பேர் கேட்பாங்க பாருங்களேன். அது இதோட சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். லூக் 9 எடுத்துக்கோங்களேன். லூக் 9 53, 54, 55 எடுத்து படிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீசஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து போகிறாங்க ஜெருசலேமுக்கு போகும்போது. அந்த ஊருக்காரங்க அவரை ஏற்றுக்க மனசு இல்லை. உடனே என்ன ஆகுது? அவருடைய சீசராகி யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணுறாங்க? அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று நல்ல அதட்டி, கவனிங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவரை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? இதில் நல்ல இதை திருப்பி இதை படித்து பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட போகிறோம். அது செஞ்சிடும். நாங்கள் கட்டளையிட்டால் அது செஞ்சிடும். உங்களுக்கு சித்தமா இல்லையான்னு மட்டும் இப்போ சொல்லும், நாங்கள் முடிச்சிடுறோம். இதுதான் அவர் கொஸ்டின். வானத்திலிருந்து அக்கினியை இறங்குறதுக்கு நாங்கள் கட்டளையிடறதுக்கு நாங்கள் ரெடி, அதுவும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் கட்டளையிட்டா உடனே செஞ்சிடும். இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பாருங்கள், அதை படித்து பாருங்கள். ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளை இடுறதுக்கு உமக்கு சித்தமா? நான் கட்டளை இட்டால் நடக்குமா நடக்கலையாங்க கேள்விலாம் கேட்கல. அதை அழிக்கணுமா அழிக்க வேண்டுமான்னு கேட்கல. பேதுரு கேட்குறான், காதை வெட்டிடுவான்னு. அவன் ஆயுதம் இருக்குது, வெட்டுறது டூவபிள், அதில் எந்த இதுவும் இல்லை. அவன் கையில் கத்தி இருக்குது, வெட்ட போகிறான். இவங்க என்ன? அப்போ இவங்களும் அதே அத்தாரிட்டியில் கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டியை கொடுத்தாங்க? கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸும் ஜானும். இந்த சூழல் தான் நம்மளும், இதே சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, அவங்களுக்கு பதில் என்ன சொல்லலான்னு தெரியுமா? நேரடியாக அதட்டுறாரு. நீங்கள் எந்த ஆவியை நீங்கள் உடையவர்கள் என்று அறிந்திருக்கிறீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? என்ன ஸ்பிரிட்டில் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி அது உங்களுடைய கேள்வியில், நீங்கள் வேற ஒரு ஆவியில் கேட்குறீங்க. இப்போ இதே கேள்வி தான் எனக்கும் உங்களுக்கும். இன்னைக்கு உனக்கு கிடைச்சது நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, அவன் எந்த ஆவியில் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கணும். நீ எந்த ஆவியில் நீ இதை கேட்குறப்ப எனக்கு தாரேன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது 2 சொல்லலாம். ஒன்று பிலீவர்ஸ். அது எப்படி அப்படின்னா, நான் பிலீவராக மாறும் பொழுது ஒரு ப்ராசஸ். ஒன்ஸ் நம்ம பிலீவராக ஆயிட்டோம், அவர் விசுவாசம் பெற்று அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு நம்ம அவரை பற்றி அவருக்கான வேலைகளை செய்வதற்கு நம்ம தயாராகிடணும். ஒரு பர்பஸ் வந்துடுது. அப்போ நான் பிலீவ்லேருந்து பிலீவ் ஆகிறதுக்கு தேவன் சில ப்ராமிசஸை கொடுக்குறார். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, தேவனை ருசிச்சது, தேவனுக்குள்ள விசுவாசத்தில் வந்தது, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் வாழ்க்கையில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்திருக்கவே மாட்டோம். நான் பிலீவராக இருந்து பிலீவராக வந்ததுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு அதிசயத்தை நான் பார்த்துருப்பேன், ஒரு அற்புதத்தை நான் கண்டிருப்பேன். தேவன் சொல்றாரு, நீங்கள் என்னை கண்டு கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்கிட்ட அன்பாகல, நான் முதல்ல உங்களை அன்பு கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் பிலீவர்ஸை பிலீவராக மாற்றுறதுக்கு சில நேரங்களில் தேவன் அதிசயங்கள் அற்புதங்களே செய்கிறார். எல்லா நேரங்களும் செய்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் தேவன் நாம மகிமை அடையுது. ஏன்னா அது வரைக்கும் தேவன் யாருனே தெரியாமல் சுற்றி எடுத்தோம். ஓ, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், அந்த இடத்துல தேவன் மகிமை அடைகிறார். அப்போ சில நேரங்கள் நம்ம நினைப்போம், நம்மளுக்கு ஒரு சின்ன காரியம் இருக்கும், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு நான் பிலீவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம், அது நடந்துடும். அது பெரிய விஷயமா இருக்கும். தெரியுமா? அனுபவிச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் ஜெபம் பண்ணுறவங்க எல்லாரும் இதை அனுபவிச்சிருப்பாங்க. நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும், அதுலேருந்து மீண்டு வரக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், இருக்கே இருக்காது. ஒரு நான் பிலீவர் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது நம்ம ஆழ்ந்த வேலை சும்மா அப்படி தூக்கி போட்டு தான் போயிருப்போம் ஜெபமா. அது அப்படி நகன்றிருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம்.
அந்த ப்ராமிஸ் வேற, அதனுடைய ப்ராசஸ் வேற. நான் மறுபடியும் பிலீவர் ஆன பிறகும் நான் அதே ப்ராசஸ்ல நான் இருந்து நான் அதெல்லாம் பெற்றுக்கொள்வேன்னு நினைச்சா, நான் பால் இருக்கிறவன் நான் திடப்பு ஆகாரம் சாப்பிடும்படியாக மாறின பிறகும் நானே சூஸ் பண்ணி பால் குடிக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். இதே ஜான் புஸ்தகத்துல வரிசையா சொல்லுவாரு. ஜான் 6:35 எடுத்துக்கோங்க. ஜான் 6:35 இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். கொடுக்குற ப்ராமிஸ் ஜீசஸ் சொல்றார் ஜான் 6:35. அப்படி ஜான் புஸ்தகத்தில் இருந்துக்குங்க 7:38 என்ன சொல்லுவாங்க? வேத வாக்கியம் சொல்றபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ப்ராமிஸ். அதே ஜான் 11 2 பக்கம் தூக்குங்க. இயேசு அவர்கள் நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ப்ராமிஸ். எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து ஜான் 12:46 பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், ஜான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ்லாம் தேவன் கொடுக்கறது எதுக்கு? தேவனை பற்றி அறியாத ஜனங்கள், அவருடைய சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் தேவனை அறியாமல் இருள போயிருக்கிறாங்கள, அவங்களுக்கு உண்மையான மெய்யான தேவன் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தேவன் அந்த பிலீவர்ஸை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உபயோகப்படுத்தி இந்த ப்ராமிஸை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கும்படி நம்மை முன்குறித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ அதை எப்படி ஆகுதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு $10,000 கொடுத்துட்டு, அந்த $10,000 எல்லாத்தையும் கொடு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களா. ஆனால் எனக்கு கையில் எனக்கு $5 இல்லை, $5 கூட எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. ஒருத்தர் $10,000 எடுத்து நீ எல்லாத்தையும் சும்மா கொடு, நான் வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த பிளெஸிங் வேணுமே, நீங்கள் அவங்களுக்கு பிளெஸிங் கொடுக்குதா, எனக்கு இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கட்டும் சந்தோஷம், எனக்கு. அப்போ என்ன, என்னுடைய ஜெபம் என்ன அறியாமலே நான் மாற்றுறேன், டைரக்ஷன் மாறுது. நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய நேரத்தை அதிகரிக்கிறேன், எனக்குடைய தேவையை அதிகரிக்கிறேன். ஏன்னா நான் என் கண்ணு முன்னாடி ஜெபம் நடக்குது, என் கண்ணு முன்னாடி அதிசயம் நடக்குது. அப்போ எனக்கு அதிசயம் நடக்கணுமே. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்துடுறான், ஏய் நேம் இட் கிளைமேட்ன்றான், அவன் பின்னாடி போய் உட்காந்துடுறேன். தேவன் சொல்றாரு, நம்ம கொடுக்கப்பட்ட பர்பஸ் வேறங்கிறாரு. உன்னை அங்கிருந்து நான் மீட்டு கொண்டேன், நீ ரட்சிக்கப்பட்டாய், என் இரத்தத்தினால நான் உன்னை மீட்டு கொண்டும் அந்த மீட்பை நீ ருசிச்சவனாக விசுவாசியாக நீ மாறிக்கொண்ட பிறகு விசுவாசம் இல்லாத ஜனங்களுக்கு விசுவாசிக்கும்படியாக மாற்றுவது என்னுடைய கடமையா இருக்குது. அதுக்கு அவர் ப்ராமிஸ் கொடுத்த எல்லா ப்ராமிஸ்லையும் ஒன்று காமனா இருக்கு. பார்த்தோம், நான் எடுத்த வெறும் ஜான் புக்கை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இந்த 4 இடத்துலையும் ஒன்று காமனா இருக்கும். 35 பார்த்தீங்கன்னா ஜீவ அப்பம் நான், 7:38 பார்த்தீங்கன்னா எவனாவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதியில் ஓடும், நானே ஜீவனாக இருக்கிறேன், மரித்தாலும் பிழைப்பாய், இருள் இராது வெளிச்சம் தங்கும். இந்த 4லும், இந்த 4 ப்ராமிஸ்ல ஒரு விஷயம் அப்படி உண்மையா இருக்கிறது, அதை ஒன்று காமனா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜீவன், பிறவி, மறுபிறவி. நானே ஜீவன், உனக்கு இருள் இருக்காது, ஜீவ தண்ணீர் உன்ட்ட ஓடும். இது யாருக்கு கொடுக்குற ப்ராமிஸ்னா, தேவனை பற்றி அறியாத ஜீவனை இழந்த ஜனங்களுக்காக தேவன் கொடுக்குற ப்ராமிஸ். அது எப்படினாலும் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கலாம். கணவன் வியாதியில் இருந்திருக்கலாம், அந்த வியாதி தீராத வியாதியாக இருக்கலாம், அந்த கணவனுக்கு உயிர் அந்த குடும்பத்தில் ஒரு ஜீவனை வெற்றிருக்கலாம். எனக்கு நான் ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்திருக்கலாம், குடிப்பழக்கத்தில் தேவன் அதை மாற்றி அவர் ஜீவனை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த குடும்பத்தில் எப்படினாலும் ஒரு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கலாம். அந்த அதிசயம் அற்புதத்தின் விளைவு ஒரு ஜீவன் அந்த இடத்துல, ஒரு ஜீவ தண்ணீர் அந்த இடத்துல ஓடும்படியாக, ஒரு நதியை ஓடும்படியாக தேவன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தந்திருப்பார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை ருசி பார்த்த பிறகுதான் நான் தேவனுக்குள்ளே வர்றேன். அப்போ யார் என்ன முதல்ல தேர்ந்தெடுக்கிறா? அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு டூல் தேவைப்படுது. அந்த டூல் யாரு? இந்த விசுவாசிகளாக இருந்த இந்த ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு போய் ரீச் அவுட் பண்ணதுக்கு அவருடைய கிருபையை பெற்று இவர்களுக்கு கொடுக்கும்படியாக நம்மை கிருபை பெருகினவர்களாக மாற்றுவது தேவனுடைய கடமை.
அதை எதற்காக? நற்கிரியை செய்யும்படியாக என்னை உயர்த்துகிறார். நான் நற்கிரியை செய்யும்படியாக உயர வேண்டும்னா என்னுடைய தேவைகளுக்கு பின்னாடி நான் ஓடாமல் தேவனுடைய சித்தத்துக்கு பின்னாடி ஓடும்பொழுது நான் நற்கிரியை அதிகப்படும்படியாக தேவன் கிருபையை பெருக செய்வார். ஜீசஸ் எடுத்துக்கோங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் இருந்த அந்த காலத்தில் 33 வருடத்தில் அதிகப்படியான ஒரு டெம்டேஷன் எப்போ தெரியுமா அவருக்கு நடந்தது? அவர் சோதிக்கப்பட்ட இடம் எதுவும் தெரியுமா? எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுவோம்? 40 நாள் கழிச்சு சாத்தான் சோதிச்சது, அப்படிதானே? அதை தாண்டி ஏதாவது ஒன்று நினைவுக்கு வருதா? யோசித்து பாருங்களேன். கெத்செமனேன்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் உண்மையான அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய சோதனை. கிராஸில் ஒருத்தனை ஒப்பு கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ஷனே கிடையாது, தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் தானே விரும்பி ஒப்பு கொண்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி கெத்செமனேல ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஒரு வேர்வையிலிருந்து இரத்த துளி வருதுன்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு டெம்டேஷன் அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். லூக் 22, 42, 43, 44 எடுத்து படிங்க. Luke 22, 42 to 44. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் படிங்களேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். எனக்கு கொடுத்துருக்கீங்களே ஒரு ரோல், எனக்கு ஒரு சித்தம் கொடுத்துருக்கீங்களா? உமது சித்தமானதை அதை கொஞ்சம் ஒதுக்குவீங்களேன். ஜெபம் பண்றார் ஜீசஸ், ஜெபம் பண்றார். எனக்குன்னு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கீங்களா? இந்த கப்பு எனக்குன்னு ஒரு சித்தம் கொடுத்துருக்கீங்க, எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்களா, எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்கள் சித்தமான அதை கொஞ்சம் எடுத்துவீங்களா? எந்த அளவு அவர் டெம்டேஷனுக்குள்ளே அதை அந்த ஹோல்ட் பண்ணுது, அந்த ப்ரெஷரில் இருந்தாருன்னா இந்த ஜெபம் அவரால் ஏறெடுக்க முடியும். ஒரு வியர்வை துளிகள் இரத்தமாக விழுது. இந்த கஷ்டம் நம்ம பட்டுட்டு இருக்கோமா? ஆனால் அவருக்கு பதில் பாருங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியில் உம்முடைய சித்தத்தின் ஆக கடவுது என்று ஜெபம் பண்ண. அடுத்த செகண்டே அவர் வந்து ஹி பவுன்ஸ் பேக். ஏன் சித்தம் இல்லாண்டவர், உங்கள் சித்தம் நடக்கணும். ஆனால் இது அவருடைய விருப்பம். அவர் மனிதனாக இருக்கும்போது அவருக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துது. நம்மளை போலே நல்ல கவனிங்க. ஏன் தேவகுமாரன் மனுஷகுமாரன் அவருக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி இருந்தாலும் எந்த இடத்துல அவர் உபயோகப்படுத்தலை. அவர் எந்த அதிசயம் அற்புதம் செஞ்சாலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி பிதாவின் நாமத்துல தான் அவர் அற்புதங்களை அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிற அந்த எந்த நொடியிலும் அவர் மனிதகுமாராக இருந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தேவகுமாரன் அப்படிங்கிறத அவர் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துலையும் ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், நானும் நீங்களும் இன்னைக்கு கடந்து போகக்கூடிய வலியும் வேதனையும் அவர் அதைவிட பல மடங்கு அவர் அனுபவித்திருக்கிறார். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே வழி அவருக்கு தெரியும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வழி அவர் அறிந்திருக்கிறார். நீங்க கடந்து போற பாதை கடினம் என்பதை அவர் உங்களுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அவர் அனுமதித்திருக்கிறது தேவனுடைய நாம மகிமைக்காக மாத்திரமே அல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தணும், என்னை கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கமே இல்லை. நானும் நீங்களும் அவரை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காக அது அனுமதிக்கப்படவில்லை. நானும் நீங்களும் புனிதமாகணும், பரிசுத்தமாகணும், தேவனுடைய சித்தத்தில் நான் இன்னும் உருவாக வேண்டும் என்பதற்காக அவர் உருவாக்குறாரோ தவிர நான் இதை மாதிரி டிசீவ் ஆக இல்லை. ஆனால் தேவன் நீங்க எல்லாம் டிசீவ் ஆகிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு தரிசனம் எனக்கு சொல்ல 100% ஜனங்கள் என் சித்தத்துக்கு எதிராக செய்கிறார்கள். எனக்கு ஒரு தரிசனம் வருது. என்னால் தூங்க முடியல. ஏன்னா 100% நானும் ஒருத்தர் இருக்கிறேன். இது எனக்கு கிடைச்சது. இந்த உலகத்தில் 100% ஜனங்களும் என் சித்தத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் அப்படிங்கிறார். நானும் ஒருவன் அதில். இது எதுக்காக, ஏன் இதை என்கிட்ட சொல்லணும்? தேவன் நம்மளை வெறுக்கலை. நான் இதை சொல்றாருன்னா நீங்கள் மீண்டு வாங்கங்கிறார். நீங்கள் மீண்டு வாங்க. அக்னி மலையும் கல் மலையும் பொழிய போகிறேன் அப்படிங்கிறாரு. எதற்காக இதை காண்பிக்கிறார்? நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருந்துடக்கூடாது. நீங்கள் மீண்டு வெளியில் வாங்க. தேவன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வெளிப்பாடும் நமக்கு சொல்லப்படுற தரிசனங்களாக இருக்கட்டும், நமக்கு சொல்லக்கூடிய வழிகள் அது.
அதை நான் பெற்றுக்கொண்டு எப்படி நான் தேவனுக்குள் நடந்து செல்வேன் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பாக இருக்கணுமே. அது உங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டுமே. ரொம்ப பெரிய வார்னிங் அது. ஜீசஸ் ஜெபிக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வையும் இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுந்தது. அவர் கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? பலப்படு. அவர் பலப்படுத்தினாங்க. பவுல் ஜெபம் பண்ணும்போது கிருபை உனக்கு போகும், அந்த பலவீனத்தின் பலம் காண்பாய். நம்ம கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறோம், பிரச்சனைகள் கொண்டு போயிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாம். அது உங்களுடைய பலன், ஸ்ட்ரென்த் வந்து தேவன் தராரு. அதுதான் பதில். அது எனக்கு பதில் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நான் என்னையே டிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆயிரும். கஷ்டங்கள் இருக்கும், வியாகுலங்கள் இருக்கும். ஆனால் தேவன் சொல்றது பயப்படாதங்கிறாரு. பயப்படாம நான் தேவனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை, விசுவாசத்தை விட்டு விலகி போனேன். என் ஜெபமே என் விசுவாசத்தை விட்டு விலகி போடும்படியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன செய்வது? வாங்க, அவர் ஜெபம் பண்ணுறது சொல்கிறாருல, 4 இடத்துல நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாருல, அது என்ன கிளாஸ் வச்சு சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? வாங்க மறுபடியும் நம்ம போய் படிப்போம். ஜான் 14க்கு வாங்க. ஜான் 14:13 நான் படிக்கிறேன். 13-14 ஃபர்ஸ்ட் அதில் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். ஆனால் அதை எப்படி செய்வேன்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அப்போ நான் கேட்குற கேள்வி, நான் ஜெபிக்கிற ஜெபம், அதனுடைய பதில் தேவன் மகிமையும்படியாக இருக்கணும். நம்பர் 1. எனக்கு ஒரு இந்த கேள்விக்கு பதில் இல்லை, இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, அதனால நான் அந்த தீர்க்கதரிசியை நோக்கி நான் போகிறேன். நான் ஜெபம்னாலும் கிடைக்க மாட்டேங்க, அவர் கையை வச்சா நடக்குது, அதனால தான் அவர்கிட்ட போய் என் தலையை கொடுத்தேன். அவர் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்க. அவர் சொன்னது நடந்திருக்கும். அது எப்படி நடத்துறது? நல்ல கொஞ்சம் நான் பிலீவர்ஸ் டு பிலீவரா மாறதுக்கு சில அதிசயங்கள், அற்புதங்கள் தேவன் நடத்துறார். நான் பிலீவராகி தேவனுடைய எல்லா அன்பையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் நான் ருசி பார்த்து என் தேவன் என்னை மகிமைப்படுத்தி உயர்த்திட்டாரு. நான் மறுபடியும் அந்த கூட்டத்தில் போய் நின்று என் தலையை கொடுக்குறேன். எனக்கா ஜெபம் பண்ண வாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கையை வச்சிங்க நடந்துருச்சு. அங்கே ஒருத்தர் சொன்னார், உங்கள் தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. அந்த இடத்த தாண்டி நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுது. தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், என்னை மகிமைப்படுத்துறேன். நீ ரட்சிக்கப்பட்டுட்டாய். உன்னை என் ரத்தத்தினால் உன்னை நான் ரட்சித்துவிட்டேன். ரட்சிக்கப்பட்டு நான் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். மகிமைப்படுத்தும் போது நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற. நான் உனக்கு சொல்றேன், சோதனைக்கு உட்படுத்தாதபடி நீ ஜெபம் செய்துக்கோ, விழித்திருந்து ஜெபம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் நீ அந்த ஜெபத்திலே நீ சோதனை உட்படுத்தப்படுகிற. இந்த சோதனைனால நீ மறுபடியும் நீ இங்கே போய் நிற்கிறே. நான் மறுபடியும் உன்னை நான் திருப்பி நான் ரட்சிக்குள்ள கொண்டு வரணுமா? மறுபடியும் நான் உன்னை பரிசுத்தமாக்கணுமா? மறுபடியும் நான் உன்னை மகிமைப்படுத்தணுமா? இப்போ யார் எங்க ஒரு கூப்பிட்டுட்டு வந்து இங்கே கொண்டு வச்ச பிறகு மறுபடியும் அங்கே போனானா அது யாருடைய தவறு? ஒரு குழந்தை ஷாப்பிங் போகுதுன்னு வைங்களேன். நம்ம குழந்தை ஷாப்பிங் போகும்போது திடீர்னு ஒரு டால் வேணும்னு கேட்குது, இல்லை ஒரு கார் வேணும்னு கேட்குது அப்படின்னா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, கேட்காம இருக்காதீங்க, கேளுங்க. நம்ம கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கலாம். ஒரு வீட்டுக்கு 100 வீடோட கேளுங்க, பிரச்சனை இல்லை. தர்றதும் அவராக இருக்கணும், நானாக இருக்கக்கூடாது. நானே அதை முடிவு பண்ணக்கூடாது. என்னுடைய சொந்த வழியில் நான் அதை முடிவு பண்ணக்கூடாது. என் குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன், ஷாப்பிங் போகும்போது எனக்கு ஒரு டால் வேணும் கேட்குதான், டால் வேணும் அப்படின்னு கேட்ட பிறகுதான் நான் அதை யோசிப்பேன், அதுக்கு வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற சிந்தைக்கு நான் வருவேன். அப்போ நான் எடுத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாங்கி கொடுத்தா அது எந்த அளவு அது அந்த குழந்தையின் முன்னேற்றத்துக்கு, உயர்வுக்கு அது உபயோகப்படும் என்பதை நான் சிந்தித்து பார்ப்பேன். ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால், இந்த பொருள் அதை கேட்டது நான் வாங்கி கொடுத்தா அதனுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும், அது இன்னும் பின்னோக்கி போயிடும் தெரிஞ்சால் அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை கேட்கும்போது தான் நான் அதை யோசிக்கிறேன், இதன் மூலமாக இந்த குழந்தையை நல்வழியில் என்னால் உயர்த்த முடியுமா? இந்த குழந்தை அதை ஆசைப்படுது, நான் அன்பாக இருக்கிறேன். அதே போல் நான் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். கேட்கறது தப்பே கிடையாது, எதுனாலும் கேட்கலாம். ஆனால் அது அவர் தரதுக்காக காத்திருக்கும்படியான சித்தம், அந்த சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த மெச்சூரிட்டி இருந்தால் மாத்திரம் தான் கேட்கணும். இல்லைன்னா கேட்கக்கூடாது, இல்லைன்னா கேட்காம இருந்துடணும்.
கடவுளுக்குள்ள அமைதியாக தேவ பக்தியுடையவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. கேட்டுட்டோம் அப்படின்னா கேட்டாது அவர் தான் தரணுங்கிற ஞானம் நம்மகிட்ட இருக்கணும். இல்லை ஒருத்த வந்து நான் அவனை எப்படி கூட்டிட்டு போறேன், அவனுக்கு தரேன், இந்த பாரு நான் அவனுக்கு அதை 2 நாள்ல இப்படி வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, லோன் கிடைக்க மாட்டேங்கா, நான் தரேன். நானா அந்த இடத்துல இடையில புகுந்து என்னுடைய சுயத்தில் நான் வாடுறேன் பாருங்க, அப்போ நான் தப்பு பண்ணிடுறேன். அப்போ தேவனை விட்டு விலகி போயிடுறேன். இப்போ தேவன் சொல்ற இல்லை நீ கேளு நான் தருவேன். ஆனால் எப்படி தருவேன், குமாரனில் பிதா மகிமையடையும்படியாக இருந்தால். யோசித்து பாருங்க, நம்ம எல்லாரும் LGBTQனா உடனே கோவப்படுறோம். இன்னைக்கு சென்னையில் பெரிய லெவலில் நடந்திருக்கு LGBTQ ரேலி. நீங்கள் பாருங்க வீடியோஸில் நம்ம ஊர் நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பேட்டி கொடு ஏன்னு ஆடுறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்னது ரெயின்போ கலர்லாம் போட்டு பயங்கரமாக நடந்திருக்கு. வருஷம் வருஷம் அவருடைய கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. நான் சொல்கிறது சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறோம், அடுக்கிறோம். என்னுடைய கேள்வி அதே இடத்துல நம்ம பாருங்க, நம்ம எதனால் வருத்தப்படுறோம், எதனால் கஷ்டப்படுறோம், தேவனுடைய படைப்பை ரீரைட் பண்ணுறோம். அப்படிதானே? தேவன் அவர் சாயலை தேவ சித்தத்தின்படி படைத்திருக்கிறார். படைத்து நம்மை மனிதர்களாக அவருடைய சாயல் படைத்து எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படியாக நம்ம படைத்திருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன், அவருடைய படைப்பை வந்து ரீரைட் பண்ணுறேன். நீ யார் என்ன ஆண்னு சொல்கிறது, நீ யார் என்ன பெண்ணு சொல்கிறது, நான் ஆணாக இருப்பேன், நான் பெண்ணாக இருப்பேன், நான் எப்படி இருப்பேன். அது நம்ம வந்து கோபப்படுறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பாருங்கள். இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை அறியாமல் நமக்குள்ளே எந்த அளவு டிசீவ் ஆகிருக்கணும். இன்றைக்கி எத்தனை வீடுகளில் நாய்களும் பூனைகளும் வளர்த்துட்ருக்காங்க தெரியுமா? நாய்களையும் பூனையும் குழந்தைக்கு சமமாக வச்சுருக்காங்க தெரியுமா? பாம்பு வளர்க்குறாங்க வெஸ்டர்ன் கல்ச்சரில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பாம்பு வளர்த்துட்ருக்காரு. பன்னி வளர்க்குறாங்க. வளர்க்குறது தப்பு இல்லை. நான் எங்கே வச்சு வளர்க்குறீங்க? என் குழந்தைக்கு இணையாக வச்சு வளர்க்குறீங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது நாய் பூனையை வளர்த்த தீர்க்கதரிசியை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சில்லை. புதிய ஏற்பாட்டில் யாரும் இன்றைக்கி கணவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த நாய் போதுன்னு சொல்கிற பெண்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு குழந்தைகளே வேண்டாம், இந்த நாய் போதும் அப்படின்னு சொல்கிற குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். இந்த பூனைக்குட்டி வந்த பிறகு என் குடும்பத்தில் இன்னொரு நபர் வந்ததாக நான் சந்தோஷப்படுறேங்கிற குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். அதை தேவன் பார்த்து வருத்தப்பட மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அது பழகிடுச்சு. ஹே வாட் இஸ் திஸ் நேம், ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லி கெட்டுற இடத்துல நம்மளும் இருக்கிறோம். ஏன் நம்ம பழகிட்டேன். நான் கேட்டு பழகிட்டேன். அதனால் நாய் என் குழந்தைய படுக்கிற இடத்துல நாய் படுக்குது. என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முன்னாடி நான் நாய்க்கு முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன். நாயை என் குழந்தையாக பார்க்குறேன். அப்போ தேவன் தேவனுடைய சாயலை உன்னை படைத்ததுக்கு நான் செய்யும் மகிமை என்ன? நான் செய்யும் பிரதிபலன் என்ன? என் குழந்தை நாயா? என் பையனுக்கு சிப்ளிங் வந்து பூனையா? அப்போ அந்த நாயிட்டையும் பூனையும் என்னுடைய பெட்ரூம்ல படுத்திருக்குன்னா அந்த நாயும் பூனையும் வச்சிருக்கிற ஆவி எந்த ஆவி? நான் LGBTQக்கு நான் எதிர்த்து நான் கண்ணீரோட ஜெபம் பண்ற நான் என் வீட்டில் ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த நாயை நாயா வச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. வெளியில வைங்க. ஆடு வளங்க, மாடு வளங்க, நாய் வளங்க, பூனை வளங்க, அது கூட இடத்துல வைங்க. தேவன் அதை படைத்த படைப்புக்குள்ள இடத்துல வைங்க. ஏன் அதுக்கு ட்ரௌசரையும் சட்டையும் போட்டு கண்ணாடி போட்டு கூட்டு வரீங்க? எதுக்கு? ஏன் அது வெக்கப்பட்டேன்னு சொல்லிச்சா உங்கள்கிட்ட வந்து? எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு ட்ரௌசர் வாங்கி தாங்கன்னு சொல்லிச்சா என்ன? எனக்கு குளிருது ஜாக்கெட் தாங்கன்னு கேட்டுச்சா என்ன? ஏன் அப்போ ஏன் நமக்கு கோபம் வர மாட்டுக்கு? நான் பழகிட்டேன். இதுதான் டிசெப்ஷன். இது எப்போ எனக்கு உரைக்கலையோ அப்போ நான் இருக்கிற இடம் வேறையா இருக்குது. எப்போ இது உரைக்குதோ அப்போ நான் இருக்கிற இடம் வேறமா இருக்குது. நான் விசுவாசியா இருக்கிறேன்னா அன்பிலீவரா இருக்கிறேன்னா, அவிசுவாசியா இருக்கிறேன்னா, விசுவாசியா இருக்கிறேன்னா, தேவனுடைய வேலைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா அப்படிங்கறத நான் முடிவு பண்ண வேண்டிய இருக்குது. என்ன உலகம் முடிவு பண்ணுது? வீட்டில் ஒரே பிரச்சனை. ஏன் நாங்க ஜெபிக்கிறோம், வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனாலும் பிரச்சனை. ஏன்னா நாய் மடியில இருந்தால் ஜெபம் பண்ணும்போது வச்சுட்டு தான் ஜெபமே பண்றாங்க. பூனையை பக்கத்தில் வச்சுட்டு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரே பண்ணுறாங்க.
எப்படி எந்த ஆவியோட நீ இருந்துரு? ஜீசஸ் கேட்குறாரு, நீ எந்த ஆவியில் நீ என்கிட்ட கேட்குறேன்னு கேட்குறாரு. அவன் வெளியில போக வேண்டாம், என் கூட நானே போய் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன பதில் இருக்கு? இந்த இடத்துல எப்படி பாருங்க, குமாரனில் பிதா மகிமையடையும்படியாக அவர் சொல்றார். அவரை வச்சுக்கிட்டார் ஜீசஸ், என்கிட்ட என் பிதா மகிமையடையும்படியாக உன் ஜெபம் என் நாமத்தில் உனக்கு கேட்கும். எவ்வளவுக்குள்ள ஒப்புரவாதல் அவர் கொண்டு வராரு பாருங்க. என் மூலமாக தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். பாருங்க, இதுதான் ஜீசஸ் நிற்கிறாரு. நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இது நேரோ பாதை. அதில் நேரோவா நடந்து போய் அவரோட இருந்து அவர் அந்த கதவை திறக்கும் பொழுது எனக்கு பரலோகம் என்கிற பெரிய ஒரு அகலமான ஒரு நித்திய ஜீவனுள்ள ஒரு பொருள் எனக்கு கிடைக்குது, ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு போகிறதுக்கு உண்டான பாதை நேரோவா தான் இருக்கும். அது அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகம் கொடுக்கிற பாதை அகலமா தான் இருக்கும். இந்த அகலமா இருக்கிற பாதையில எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனா அது போய் முடியுது பாருங்க, அந்த இடம் பாதாளமா இருக்கும். நான் போகிற பாதையை பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஏளனமாக என்னை பார்த்து சொல்லலாம். ஆனால் என்னுடைய முடிவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நித்தியமாகவும் இருக்கும்படியா இருக்கும். நான் அதை தெரிஞ்ச நான் இங்க இருந்து விலகி அங்க போனா எப்படி இருக்கும்? அப்போ ஏன் இப்படி வெளில போறேன்? நான் ஜெபம் பண்ணது இங்க இருந்தா கேட்க மாட்டேங்குது, இங்க இருந்தா கேட்குது. இங்க இருந்து எனக்கு வேணும் வேணும் சொன்னது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இங்க இருந்து நான் வேணும் வேணும் சொல்றது கிடைச்சிருது. அப்ப இந்த பாதை அகலமாயிட்டு இருக்கு டிஸ்ட்ராக்ஷன். அப்ப நான் எந்த பாதையை நான் சூஸ் பண்றேன்னா, என் பாதையை நான் நல்ல வழியில் நடந்து போனாலும் என்னை மறு இடத்துக்கு கொண்டு போய் வேற ஒரு ராங் டைவர்ட் பண்ணி கொண்டு போறது இந்த உலகமா இருக்குது. காரணம், அந்த சாட்சி என்னை மாத்துது. தேவன் சொல்ல, என்னில் பிதா குமாரனில் பிதா மகிமை இருந்தால் நான் உனக்கு செய்வேன். அடுத்த வசனம் பாருங்க, 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். நான் தர்றேன், பட் கண்டிஷன், நீங்க என்கிட்ட இருக்கணும், என் வார்த்தை உங்களை இருக்கணும். வார்த்தை என்பது அவர். நீ என்கிட்ட இருக்கணும், நான் உங்ககிட்ட இருக்கணுங்கிறார். வார்த்தையை படித்தா மட்டும் போதாது, தேவன் அதில் வசிக்கணும். உயிருள்ள வார்த்தையை என் இருதயத்தில் தங்கணும். நீங்கள் என்னில் இருக்கிறீங்க மட்டும் ஆண்டவரே நான் மூடுறேன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை இல்லாமல் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அவர் எப்படி இருப்பார்? காலையில் மதியம் சாயங்காலம் ஜெபம் பண்ணாலும் வார்த்தைகள் படிச்சுட்டு இருந்தாலும், ஜெப கூட்டங்களை அட்டன் பண்ணுறேன், பிரசங்களை கேட்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அவர் வார்த்தை என் இருதயத்தில் இல்லை, அவர் வார்த்தை என்கிட்ட இல்லை. அப்படி இல்லாமல் எது கேட்டாலும் கிடைக்காது. இப்படி இருந்தால் எல்லாம் கிடைக்கும். பதினஞ்சு 16 எடுத்து ஜான் 15:6 சொல்ற பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளுவேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்கொள்ள எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. நான் நீ ஒன்று சொல்லி, நீ போய் கனி கொடுக்கணும். கேட்டதெல்லாம் செய்கிறேன், நீ போய் கனி கொடுக்கணும். அதுக்கு தான் உன்னை தெரிந்து எடுத்துருக்கிறேன். கனி கொடுப்பியா? முதல்ல சொல்கிறாரு, தேவன் மகிமை அடையும்படியாக நீ கேளு, நான் தர்றேன். ரெண்டாவது சொல்கிறாரு, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? நான் அவரிடம், அவருடைய வார்த்தை என்னிலும் இருக்கும்படியாக என் ஜெபம் இருக்கும்போது அவர் செய்கிறேன். மூணாவது சொல்கிறாரு, நான் நீ கேட்டதை செய்கிறேன், நீ கனி கொடுக்கும்படியாக நீ கனி கொடுப்பியா? அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நாலாவது ஒன்று சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ப்ரொஃபவுண்டான ஒரு விஷயம் அது. அதை கேட்டிங்கன்னு வைங்களேன், நமக்கு ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். ஜான் 16:22 இருந்து அப்படி படிங்க. அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பிதாவிட எது கேட்டாலும் மெய்யாவே தருவார்னு சொல்லதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நாளில் நீங்கள் ஏன்ட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார். தெரிஞ்சு அதை யாருக்காவது வச்சிருச்சியா? நான் உன்னிலும் அதாவது தேவன் நம்மள்கிட்டையும் நான் அவரோடு இருந்தேன் அப்படின்னா நீ ஒன்றும் கேட்க மாட்டீங்கப்பா.
ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஆனாலும் சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆனாலும் நான் சொல்கிறேன், நீ முதல்ல கேட்க மாட்ட. தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கும் பொழுது எனக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் பாருங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இது 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 அது காணாமல் போயிடுது. தேவன் சொல்ல, நீங்கள் எல்லாம் மன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நான் போயிடுவேன் பயப்படேன், இல்லைப்பா நான் திரும்பி வருவேன். வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்கள்ட்ட கேட்க எதுவுமே இருக்காது. தேவ ஆவியார் வரைக்கும் நம்மளோடு இருக்கிறார். ஆனால் எனக்கு லிஸ்ட் பெருசாகிட்டே இருக்கு. ஒன்று தேவ ஆவியானவர் இருந்திருந்தால் லிஸ்ட் பெருசாக இருக்கக்கூடாது. அந்த வசனத்தின்படி தேவ ஆவியானவர் என்கிட்ட இருந்தா இந்த வசனத்தின்படி என் லிஸ்ட் பெருசாக இருக்கக்கூடாது, லிஸ்ட்டே இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கணும். என் லிஸ்ட் பெருசாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தேவ ஆவியானவர் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இதில் எதில் நான் இருக்கிறேன்? அப்போ நான் எந்த இடத்துல டிசீவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் அ ரூட் காஸ். இதெல்லாம் பார்க்க முன்னாடி கடைசி ஒரு தடவை தேவன் இருக்கார்ல, தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது, அவருடைய பொறுமை, நீடிய பொறுமை எப்படி இருந்துச்சு, அவருடைய சித்தம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ், ஒரு 5 நிமிடம் அந்த கிளான்ஸ் பார்த்துட்டு, இது எப்படி அவருடைய சித்தம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய பார்வை உலகம் என்ன, அவருடைய பார்வையிலேருந்து நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற நான் ஒரு பார்வை பார்த்தோன்னு வைங்களேன், என்னுடைய லிஸ்ட்டு எவ்வளோ பெருசு சின்னதாக பெருசாக நான் முடிவு பண்ணிடலாம். தேவன் நல்லா கவனிச்சிங்க, ஆதாம் ஏவாளை படைக்கிறார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி பின்னாடி இருந்து இப்படி வரப்போகிறோம். தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கிறார், படைச்சி அவர் சாயலை படைச்சு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு, எல்லாத்தையும் படைத்தார், ஆளுங்கும்படியாக செய்கிறாரு, செய்து பார்க்குறாரு. அவர்கள் விழுகிறாங்க. விழுந்த பிறகு மறுபடியும் ஏன்னா தேவன் அன்பாக இருந்து அவர்கள் எப்படியா சேர்க்கலாம் நினச்சி எவ்வளோ விஷயங்கள் முயற்சி பண்ணாலும் முடியல. அவங்க மாறி போய் கடைசி நோவா பார்க்குறாரு. நோவா மேலே அவன் பேலை எடுக்கிறார். பேலை இருந்து ஜனங்களை முன்குறி ஒரு சிலர் மட்டும் எடுத்துகிட்டு போய் அப்படியே போய் அங்கேருந்து ஒரு புதுமையான ஒரு உலகத்தை படைக்கலாம்னு சொல்லி கொண்டு படைக்கிறாரு. படைச்சு அதுலேருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும். எல்லாம் மறுபடியும் சீர்கட்டு போய் ரொம்ப மோசமாக போய்ட்றாங்க. தேவன் ரொம்ப மன சஞ்சலப்பட்டு கடைசியாக ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமே நீ என் சொன்னபடி கேட்பியா, நான் உனக்கு அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆக்கத்தம் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஐயோன்னு சொல்லி ஏன்னா அவருக்கு தெரியாது இப்படி ஒரு தேவன் இருக்கிறது தெரியாது. அவர் சும்மா சிலை செஞ்சுட்டு இருந்தவர். ஆனால் தேவனாக தெரிந்து கொண்டு தேவனை முதன்மையாக அன்பு செலுத்தி அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவரோட உடன்படிக்கை ஏற்படுறார். அந்த உடன்படிக்கையிலிருந்து அப்படி ஒரு சந்ததி உருவாகிறார். ஆபிரகாம் சந்ததியாக, தேவ சந்ததிகளாக அப்படி உருவாகும் போது அவருக்கு பையனுக்கு பையன், அவனுக்கு ஒரு 12 குழந்தைகளை, ஒரு கோத்திரங்கள். இதெல்லாம் என்னுடைய குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கிருந்து ஜோசப் அப்படிங்கிற முன்குறித்து என் ஜனங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஜனங்களை முன்குறித்து அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே எப்படி எகிப்து தேசத்தில் அவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறது எதுக்கு அவர் அனுபவிச்சாரு, இவனுங்க இங்கே வரல அப்படின்னா எல்லாம் அங்கன்னு செதறி போய் நாசமாக போயிடுவான்னா அவன் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அந்த ஒரு பாதிப்பு, ஒரு பஞ்சத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஜோசப் அப்படிங்கிற உருவாக்கி அவனை ஒரு 17 வருஷம் கஷ்டப்பட வச்சு அவன் கஷ்டத்தை எல்லாம் எதுக்கு, தேவனுடைய நாமம் பிதாவின் நாமம் மகிமையிடறதுக்காக இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து இவரை ராஜாவாக மாற்றி அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறதுக்காக ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டு உட்கார வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு முடிஞ்ச பிறகு வா உனக்கு ஒரு தேசத்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லி எப்படி மோசே அப்படிங்கிறவனுக்கு முன்குறித்து அவனோட போய் பேசி நான் முடியாதுன்னு சொன்னவனே வாப்பான்னு சொல்லி அவனை உட்கார வச்சு அவனுக்கு அசிஸ்டன்ட்லாம் கொண்டு உட்கார வச்சுட்டு அங்கேருந்து ஜனங்களை அப்படியே கொண்டு போய் வணங்கா கழுத்துல ஜனங்களாக 40 வருடம் கூடயே இருந்து ஒரு தேசத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அன்பா ஆசீர்வாதமா ஜனங்கள் எல்லாரும் எனக்கு ராஜா வேணும் கேட்குறாங்க. சரிப்பா ராஜா தாரேன் அப்படின்னா இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், இதன்படி தான் ராஜா இருக்கணும் அப்படின்னு ஒரு லா கொடுக்குறார். டியூட்ரானமி எடுங்க 17ஆவது அதிகாரம், டியூட்ரானமி 17 டியூட்ரானமி 17, உபாகமம் 17 14 அப்படி படிங்க 20 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், ராஜா வேணும்னு கேட்டேன்னா நான் சொல்கிறது இதெல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துறாரு. செக்லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக நம்பர் 1 அவரு தெரிந்து கொள்ளதான் ராஜாவாக இருக்கணும். அடுத்தது உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது.
அவன் அநேக குதிரைகள் சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அது என்ன பண்ணணும்? அநேக குதிரைகளை சம்பாதிக்கக்கூடாது, அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களே திருப்பவும் கூடாது, எகிப்திற்கு அவங்களை திருப்பி எகிப்துக்கு போக வச்சிடக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அதே போல அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். அப்படி என்ன சொல்ல ஆங்கிலத்தில் எப்படி போட்டுருக்குன்னா, ஹி மஸ்ட் நாட் டேக் மெனி வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இதெல்லாம் அவர் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன். ராஜாவா எங்களாம் ராஜாவான்னு பின்னாடி இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. எங்கேருந்து ஆதாமியாவிலேருந்து இப்போ அப்படியே ஆரம்பித்து எனக்குன்னு ஒரு சந்ததியை உருவாக்கி இத்தனை வருடங்கள் கழித்து இங்கே கொண்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பாலும் தேன் விடுற மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி வச்ச பிறகு ராஜா வேணும்னு சொல்லும்போது இவர் வந்து கொடுக்குறாரு லிஸ்ட் 1 2 3 4 செக்லிஸ்ட் கொடுக்குறாரு. அதில் நீ நிறைய ஒய்ஃப்லாம் வச்சுக்கூடாப்பா, நீ நிறைய குதிரைலாம் வச்சுக்கூடாப்பா, உனக்கு தேவையான வச்சுக்கணும். அதே மாதிரி உன் கூட இருக்கணும், நிறைய குதிரைக்கு வேணும்னு சொல்லலாம் பழைக்கிறக்கூடாது, உன் சகோதரன் தான் உன்னுடைய தான் உனக்கு இதாக இருக்கணும், அந்நிய புறஜாதியெல்லாம் உனக்கு ராஜா வரக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்க சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளையும் கை கொள்ளணும். கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு இதெல்லாம் செய்யணும். கற்பனை, அதாவது என் இருதயம் மேட்டுமை கொள்ளாமல் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமன்னு இருக்கணும். 20வது வசனத்துல சொல்றாரு, லேவியராகிய ஆசாரியரிடத்திலிருந்து நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இதுதான் அவர் கொடுத்த செக்லிஸ்ட். சவுல் வந்துட்டாரு. இந்த செக்லிஸ்ட் படி சவுலை உருவாக்கியாச்சு. விழுந்துட்டாரு. தாவீதை முன்குறிக்கிறார். தாவீது ஆரம்பிக்கிறாரு. தேவனுக்கு ரொம்ப உகந்தவனாக இருக்க முயற்சி கடைசி வரைக்கும் தேவனுக்கு உகந்தவனாக இருக்கிறார். ஆனால் அநேக இடங்களில் விழுந்து எழுந்து, ஆனால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட எடுத்து விடாதீங்க, அவருக்கு யார் பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு சொன்னதே தெரியல எனக்கு. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் எடுத்து ஆட்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நமக்கு மறந்துடுது சர்ச்சை விட்டு வெளில போன பிறகு. ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆவியானவர், தேவ ஆவியானவர் அப்படின்னு என்னதான் நம்ம விளக்கம் சொல்லி சொன்னாலும் ஒரு நேரங்கள் நம்ம மறந்துடுறோம். ஆனா இவரு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட எடுத்துக்காங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அந்த அளவு தேவனோடு நடந்து கொண்டிருக்கிற ராஜா அவர் வந்து தேவனுக்கு உகந்து செய்கிறாரு. அவர் செஞ்சு முடிச்சு என்ன கடைசி அவரோட மகனுக்கு கொடுக்குறாரு, சாலமனுக்கு. சாலமன் அங்கேருந்து ஆரம்பிச்சு முதல் எடுத்தோன்னே ஒரே அடி செக்லிஸ்ட் அப்படி கிழிச்சு துருத்திக்கு போட்டார். அது வரைக்கும் செக்லிஸ்ட் அப்படி கண்ணாடியில் இருந்துச்சு. எப்படி கிழிச்சாரு? ஆயிரக்கணக்கில் என்னது மனைவிகளும் அப்பாட்டிகளும் வச்சார். முடிஞ்சுது, அங்கே முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் அவர் ஒரு 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 விளக்கம் சொல்லுவார். அங்கே போகிறேன், அந்த ஜனங்களை நான் உதவி செய்வதற்காக நான் அவர்களோடு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஆமாம் பிரதர், நான் வந்து ஏன் அந்த பார்ட்டிக்கெல்லாம் போகிறேன் தெரியுமா, அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும் அங்கே, இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கு அங்கே டான்ஸ் இருந்தால் எதுக்கு போதுமா, அங்கே போய் ஒருத்தரை ரசிக்க, அங்கே போய் நான் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து ரசிக்க வேணா அவங்ககிட்ட வருவான், நம்ம அங்கே போகணும் அவசியம் இல்லை. அதே ரீசன் தான் இவர் சொன்னார் சாலமோனு, நான் அந்த ஊரில் அந்த ராஜஸ்திரியை நான் கல்யாணம் பண்ணால் அந்த தேசத்து மக்களை என் தேவனுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். இந்த தேச ராஜஸ்ரீயை கல்யாணம் பண்ணால் இந்த தேச மக்களை கொண்டு வந்து இவர்களை கொண்டு வந்துடுவேன். அப்படி உடன்படிக்கை எடுத்து நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம்ல இப்போது, அவர் அப்படி செஞ்சு காலி பண்ணார். ஃபஸ்ட்டு சாலமன் காலி பண்ணார். காலி பண்ணி முடித்த பிறகு அவர் என்ன தான் கடவுளுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சாலும் அவருடைய சொந்த விருப்பத்தின்படி தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு. சாலமனோட பெரிய ஞானம் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்ல அந்த ராஜஸ்ரீ குயின் சீபா வந்து கேட்பான்னு ஜீசஸ் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில். அந்தளவு படைப்பட்ட ஞானம் உள்ளவரே விழுந்துட்டார். எங்கே? லேடிஸ்ட. இனி வரக்கூடிய எல்லாம் லேடிஸில் வந்துருப்பான் பாருங்களேன். வரிசை பேர் எழுதி வச்சுருக்கேன், டிக் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லாம் லேடிஸில் விழுவான். டப்பு 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 டப்புன்னு. அங்கேருந்து என்ன ஆகுது, அவருக்கு பையன் வரான், ரெகோபோம் அப்படிங்கிறவன். அவர் வந்து சாலமன் இறந்தவர், அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுது, இவரே ஏகப்பட்ட கஷ்டத்தில் விட்டார். பயங்கர செல்வந்தர், ஆனால் டேக்ஸ் இவர் அதிகமாக போடுறாரு. எல்லாம் காலி. 700 1000 சொல்லி பொண்டாட்டியும் வப்பாட்டியும் வச்சவருக்கு எங்கே இருக்கும்? காலி கஜானா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் டேக்ஸ் அதிகரிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, 2ஆக பிரிகிறாங்க. தேவன் ஆசையாக படைத்த 12 கோத்திரங்களை அப்படியே, எப்படி ஆசாரிப்பு கூடத்தில் 12 பிரெட் இருக்குமா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரெட்டுன்னு, அந்த கோத்திரம் பிரியுது.
10 பேர் எனக்கு தனியாக இஸ்ரவேல். அது வரைக்கும் யுனைடெட் கிங்டம் அப்படி, அதாவது இஸ்ரவேல்கள் இருந்தது. அப்படி யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ஒரு 10 கோத்திரம். இந்த பக்கம் யூதா பெஞ்சமின் கூட போய் சேர்ந்துக்கிட்டான். பாவம் அப்படி ஒட்டிக்கிட்டான். என்றைக்குமே கடைசி பையன் அப்படி தான் இருப்பான். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் கடைசி பையன், எனக்கு தெரியும். யாருக்கிடையே போய் ஒட்டிட்டு தான் இருப்பேன். அவன் போய் ஒட்டிக்கிட்டான் பாவம் போல். யூதா கிட்ட போய் உட்காந்து ஒட்டிக்க ஓடுங்க. இந்த 10 பேரும் தனியாக போயிட்டாங்க. போயிட்டு இவங்களுக்கு தனி ராஜா, அவங்களுக்கு தனி ராஜா. இந்த இஸ்ரேலுக்கு வந்தானுங்க பாங்க ராஜா, எல்லாவனுமே நாசமாக போனவனுங்க. ஒருத்தங்க கூட உருப்படி கிடையாது. ஒருத்தங்க கூட உருப்படி கிடையாதுங்க. 10 கோத்திரத்தை அவன் கீழே வச்சுக்கிட்டானுங்க. பாருங்களேன், அவன் பேரை மட்டும் படிக்கிறேன் பாருங்களேன். நாத்தன் கிங்டம், இஸ்ரேலு, ஜெரோபோம் ராஜா வரான். இவன் வந்தவொடனே என்ன பண்ண தெரியுமா? ஐடல் ஒர்ஷிப் பற்றி உள்ள தூக்கி போடுறான். ஈவில், வீக்னஸ் எல்லாம் உள்ளே போங்கடா அப்படின்னு வச்சேன். அடுத்த நாடாப்னு ஒருத்தன், இந்த ஜெரோபோமோட சன்னு, அவன் என்ன பண்ண அதே ஈவில் சைடில் வைங்க. அடுத்த பாஷான்னு ஒருத்தன், பாஷாங்க என்ன பண்ணான், இந்த நாடாப்பை கொன்று அவன் ராஜா வரான். நாடாப்பை மட்டும் கொல்ல, அவன் சந்ததி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். இனிமேல் இந்த இடத்துல எவனும் சந்ததி இருக்கக்கூடாதுன்னு அவன் அடுத்த ஏலான ஒருத்த வரான். யாரு? சன் ஆஃப் பாஷா. அவன் என்ன பண்ணுறான்? எல்லா தவறுகளும் செய்யலாம். அவனுக்கு கூட அந்த மிலிட்ரி லீடரு அவனை கொண்டுடுறான். அது ஜிமரிங்கிறவன் தான் அந்த மிலிட்ரி லீடரு. அந்த ஜிமரி என்ன பண்ணுறான்? ராஜா வரான். ராஜா இருக்கும்போது அவன் கீழே டிபினின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனும் ஒரு மிலிட்ரி லீடர் வந்து அவன் 2 பேருக்கு நீ பாதி பேர் பிரிச்சுட்டு அவன் எப்படி ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி பிரிச்சுக்கிட்டானுங்க. பிரிச்சு 2 பேர் ராஜா இருந்தால் அவனை இவன் என்ன பண்ணா, இந்த டிபிரிங்கிறவன் ஜிமரியை ஒரு இடத்துல போட்டு தளவுக்கு வந்தால் அவன் சர்க்குலர் பண்ணிடுவான். ஐயோ இவங்கூட சாகரான்னு உடனே அவர் டிபினி வந்து ராஜா ஆயிடுவார். அவர் அப்படி பெரிய வேறுங்க ஓமரின்னு ஒருத்தர் வர்றாரு. அப்படியே டிபிரியை அடித்து கொண்டு வருவார். யார்? ஓமரிங்கிறவர். அவனை கொள்றான், அவனை கொள்றான், அவனை கொண்டு இவனை வர்றான். இவர் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காரு, நீ ராஜா எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி. சாலமோட பொண்டாட்டில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அடிச்சு கொண்டுட்டே வரானுங்க. ஓமரி ராஜா என்ன பண்ணார்? நல்ல காரியம் பண்ணார். என்ன காரணமா? இருக்கிறதுல மோசமானதான் பண்ணார். ஆகாப்பு பையன். அவன் என்ன பண்ணான்? போய் ஆகாப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? ஜெசபல் அப்படிங்கிற அப்படியே கல்யாணம் பண்ணி கொண்டான். ஜெசபல் என்ட்ரி ஆகாப்பு மூலமாக. ஆகாப்போட பையன். அப்புறம் எப்படி அடுத்து அகசியா, அடுத்து ஜோராம் அவன் பிரதர், அப்புறம் ஜெஹு, அடுத்து ஜெகோஹாயா அப்படிங்கிறவன். அடுத்து அது வந்து ஜெஹுவோட பையன். அதுக்கு கீழே வந்து அவனுடைய பையன் வைத்தான். அது ஜெரபோம் செகண்டு, ஜக்கரியா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகோசாங்கிறது அதாவது ஜெகுவோட பையன் இருக்கலாம். அவன் என்ன பண்ண ஃபுல் சரண்டர் சிரியாக்குள்ளே போய் விழுந்துருவான். இஸ்ரேல அவன் கையில் எழுதி கொடுத்துருவான். வச்சுக்கோப்பா நான் சும்மா பேருக்கு வந்து ரப்பர் சாம்பார் இருக்குன்றான். 10 கோத்திரம் பார்த்துக்கோங்க. எங்கள் ஆபிரகாம் கொடுத்த சந்ததி, ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸை கேரி பண்ணிட்டு இப்படியே வராங்க, நாசமாக போயிட்டு. தேவன் கைவிடவே இல்லை. இதுக்கிடல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறாரு. இவர்களை வழி தப்பி போக வரணும். ஒவ்வொருத்தனையும் வார்னிங் கொடுக்குறாரு. ஒருத்தரும் கேட்கல. ஒருத்தர் அப்படியே போகுது. ஷாலும் வருது, மெடோகம் வருது, பெகிஷா வருது, பெக்கா வருதா, ஹொசையா வரைக்கும் முடிச்சானுங்க இவனுடைய ராஜாங்கத்தை. ஒருத்தனுக்கு உருப்படி, எல்லாருமே நாசமாக போகிற ராஜாக்கள். ஒருத்தன் கூட உருப்படி கிடையாது. சாலமோன் புள்ளி வச்சாரு, இவனுக்கு கோடு போட்டு அப்படியே பெரிய ரோடே போட்டானுங்க. சரி, இதுதான் எப்படி இருக்குன்னா, அந்த பக்கம் யூதராஜா இதே பிரைம் ஃப்ரேமில் இங்கே நடந்துட்டு இருக்கிற யூதராஜா தேவன் பண்ணுறன்னு குறிச்சிடறாரு. யூதர்கள் எதனால் மெஸ்ஸையா இந்த கோத்திரத்தில் வரப்போகிறாரு. அதே அட்டுளி எங்கேயும் பண்ணுறானுங்க. ஆனால் இடையில தேவ மனிதர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. 2 பேர் அட்டுளியம் பண்ணால் ஒருத்தன் நல்லவனாக வந்துடுவான். 2 பேர் ஒட்டிலம் பண்ணால் ஒருத்தன் நல்லவன் வந்துடுவான். அப்படியே தேவன் கைவிடாமல் அவர்களை வந்து கை கூட்டு போயிட்டே இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரெகபோம் தான் முதல்ல அவனும் ரெகபோம் அவன் நல்லது பண்ணல, ஈவில் தான். அடுத்த ஒருத்தன் வரான், அபிஜாம்னு ஒருத்தன் வரான், சன் ஆஃப் ரெகபோம். அவனும் நல்லது பண்ணல. ஆனால் ஆஷான்னு ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா தாத்தா அந்த பண்ண எல்லாத்தையும் டிஸ்ட்ராய், அந்த ஐடல் ஒர்ஷிப் எல்லாத்தையும் காலி பண்ணி சரியாயிருவான். அவன் சரி பண்ணி வச்சிருப்பான். அவன் சரி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அவனுடைய பையன் தான் ஜோசஃபட். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஜோசஃபட். அவர் ஜோசஃபட் அப்படின்ற மீனிங் என்னன்னா யெகோவா தி ஜட்ஜ். இவர் என்ன பண்ணுவார்? எல்லா இடத்துலையும் நாசமாக இருந்த எல்லாத்துலையும் போய் அந்த ஐடல் ஒர்ஷிப் பண்ண எல்லா டெம்பிளையும் அடித்து காலி பண்ணிட்டு எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஜட்ஜை வச்சுடுவார். ஒர்ஷிப் பண்ணதுக்கு, அதாவது அவுட்ரீச்சுக்கு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பினா எல்லா ஊருக்கும் ஆட்கள் அனுப்பி இந்த புக் எடுத்து படிக்க வச்சது மாத்திரம் இல்லாமல் அந்தந்த இடத்துல தேவ மனிதர்கள் அங்கே ஜட்ஜாக வச்சுருவார். அவர் பேரே பாருங்க, யெகோவா தி ஜட்ஜ், ஜோசஃபட். தேவன் பிறக்கும்போது அப்பெல்லாம் பேரிலே அவருடைய முன்குறிப்பு வந்துடுது. எல்லாம் சரி பண்ணி வைக்கிறாரு.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகரம் சன் ஆஃப் ஜெகோசபத். அப்படிப்பட்டவனுக்கு இப்ப அந்த பையன் நாசமாக போட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய குழந்தையை வளர்ப்பது நம்மளுடைய கடமை. நான் என்னதான் கடவுளுக்கு நல்லது பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு துண்டா நிற்கும். தேவனுடைய சித்தத்தில் அது ஒட்டி நிற்குதா, துண்டா நிற்குதா? பாருங்க, அவனுடைய பையன் நல்லது பண்ணல. அகசியா அடுத்த வந்தான், அவனுடைய பையன், அவனும் நல்லது பண்ணல. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அகசியா வந்து அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இது ஜெகோசபட்டோட பையன் ஜெகோராம் என்ன பண்ணான்னு தெரியுமா? அதான் பெரிய விஷயம். அவர் போய் ஆகாப்போட போய் இது வச்சுக்குவார், அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவார். ஆகாப்போட பொண்டாட்டி யாரு? ஜெசபேல். அங்கே தான் நாசமாக போனாங்க. இங்கே இன்ஃப்ளூயன்ஸு. இங்கே வந்து என்ன, இப்போ இங்கே அப்படி மெதுவாக ஜெசபேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வருது. அவருடைய அத்தாலியா வந்துடுறா. யாரோ அவருடைய மகள் அத்தாலியாவை கல்யாணம் பண்ணுறாங்க. அத்தாலியா கல்யாணம் பண்ணி கடைசி அத்தாலியாவே ஒரு கியூன் அத்தாலியாவா வந்து ராஜாங்கம் செய்கிற ஒரு இடத்துல யூதர்களை. அப்போ எந்த அளவுக்கு வருது அப்படி? அத்தாலியா வந்து ஜோவாஸ், அமசியா, அப்புறம் ஜோவாஸ், அமசியா, உசியா, இவங்களாம் நல்லது பண்ணிட்டே வராங்க. ஜோதான் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. உசியா எல்லாரும் நல்லது பண்ணிட்டே இருக்காங்க. ஆகாஸ் வர்றான், கெட்டது பண்ணுறான். ஹெசகையா வர்றான், நல்லது பண்ணுறாரு. மனசே வரான், கெட்டது பண்ணுறான். ஆமோஸ் வரான், ஆமோன் வர்றான், கெட்டது. ஜோசியா நல்லது. ஜோகாசா அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்காங்க. கெட்டது நல்லது. கடைசி போய் 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 கடைசி ஈவில் அது நிற்குது. டார்க்கு. ஜீசஸ் வரார். ஜீசஸ் வரார். எதுக்கு வராரு? உங்களுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்து இவ்வளோ விஷயங்கள் செய்தும் உங்களோட ரிசல்ட் இப்படி வந்துருச்சு. தேவன் முன்குறித்த தேவகுமாரனை அனுப்பும்படியான நேரத்தை ஜனங்கள் முன்குறிக்கிறாங்க. தேவன் வரார். அதே போல தேவனுடைய இரண்டாம் வருகையை நானும் நீங்களும் தான் முன்குறிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணுற ஈவில் செயல் தான். அவர் எப்பவும் வராரு, எப்பவும் வரப்போகல அப்படிங்கிறத. அவர் மணவாளனாக வருவதற்கு மணவாட்டியாக நான் எப்போ ரெடியாக இருக்கிறேன், ரெடியாகங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் ரெடி ஆகவில்லை, அவர் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறார்ல, எப்போனாலும் வர்றது அப்படிங்கிறது என்னுடைய ஈவில் ரிசரக்ஷன். எந்த அளவு நான் தேவனை விட்டு விலகி போகிறேனோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஜீசஸ் வந்து அவர் எவ்வளோ காரியங்கள் செய்கிறாரு. ஜனங்களை எல்லாத்தையும், நம்ம எல்லாரையும் இழந்து போன எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்கிறாரு. மீட்டுக்கொண்டு அப்படியே வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நேனோ செகண்ட் இருக்குல்ல, ஒரு நேனோ செகண்ட். இந்த நேனோ செகண்ட் வந்து 1/1 போட்டு 9 0 பண்ணும். ஒரு நேனோ செகண்ட். என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய இந்த பார்வையில் ஒரு நேனோ செகண்ட் தாங்க. ஒரு நாளில் 86,400 செகண்ட் இருக்குது. ஆனால் ஒரு செகண்டில் 1 மில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட் நேனோ செகண்ட்ஸ் இருக்குது. அந்த நேனோ செகண்ட் தான் என்னுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை. ஒரு நாளில் நான் குறித்து பார்த்தா யோசித்து பாருங்க, ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாமே ஹிஸ்ட்ரிங்க. எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்துருக்கிறது ஒரு கடமை இருக்குல்ல, ஒரு சித்தம் இருக்குது பாருங்க. அது இந்த ஹிஸ்ட்ரியை தாங்கி கொண்டு வருது. அது நம்ம உணரணும். நான் சொன்னல, இத்தனை ராஜாக்களை படித்து இத்தனை பேர்களை பேச, இதோ சும்மா நேரமோக்குக்கா இல்லை. இவங்கெல்லாம் என் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே கட்டளை, அதே வாக்குத்தத்தத்தை நான் கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். தேவன் என்ன சொல்கிறார், அதுலேருந்து அப்படியே கொண்டு வராரு சந்ததியாக. இன்றைக்கி நான் வாழ்கிறது 40 வருடமோ 50 வருடமோ 100 வருடமோ 120 வருடமோ தெரியாது. அந்த 120 வருடம் ஒரு கண்டினியூட்டி இருக்குதுல. நான் அதை செய்கிறது, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்டிருப்பேன், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு. அது எனக்கு கிடைக்காம இருக்கலாம். அது ஏன் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறது காரணம் இந்த லைன். இந்த லைனில் வருது பாருங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து அப்படியே வர பாருங்க. இதுக்கு பிறகு ஒரு பாதை இருக்குது. எனக்கு பின்னாடி நடந்த பாதையும் நான் நடந்து கொள்றதும் எனக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேவனுடைய ராஜ்யம். நான் வாழ்கிற அந்த 30 வருஷமோ அந்த 100 வருஷமோ தேவனுடைய ராஜ்யம் அப்படியே முழுமையாகாது. நான் செய்கிறது இடையில இருக்கிற ஒரு நூல், ஒரு போர்வையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டாட்.
அப்போ இதிலே நான் எல்லா போர்வையில் இருக்கிற மற்ற எல்லா கலரையும் நான் அதில் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது நம்முடைய விருப்பமாக இருந்தாலும் அது தேவ சித்தமாக இருக்காது. எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது, ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்குது. அங்கிருந்து பல ராஜாக்களையும் தாண்டி, பல தீர்க்கதரிசிகளையும் தாண்டி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா என்னையும் அதில் இணைய வச்சு அந்த ஹிஸ்டரியில் சேர்த்து வச்சிருக்கிறாருல. அப்புறம் அந்த ஹிஸ்டரியை நான் கேரி பண்ணி கொண்டு போகணும். எனக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை இப்போவே முடியாது. என்னுடைய தேவைகள் என்னுடைய பதிலாக வருவது நான் தேவனை பார்க்கும்போது கிடைக்கும். நினைக்கல, ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கவே இல்லை, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்கல, இவ்வளவு நாள் காத்திருந்தேன் எனக்கு கிடைக்கல. கவலை வேண்டாம். அதுக்காக தவறான வழியில போக வேண்டாம். சாரி, தவறான வழியில போக வேண்டாம். தவறான வழியில போகும்போது தான் நானும் நீங்களும் டிசீவ் ஆகிறோம். பதில் உண்டு. தேவன் சொல்றார், என் தேவன் பிதாவின் நாமம் மகிமையிடும்படியாக உன்னுடைய ஜெபம் இருக்கும்போது நான் செய்வேன். நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருக்கும்போது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நம்ம காலத்தில் கிடைக்கும்னு அது உறுதி கிடையாது. நீங்கள் கேட்டது, நீங்கள் செய்ய நினைச்சது உங்கள் மகன்கிட்ட செய்யலாம், உங்கள் மகள் செய்யலாம், உங்கள் பேத்தி செய்யலாம், 5வது தலைமுறை செய்யலாம். நீங்கள் ஆசைப்பட்டதை கேட்கப்பட்டிருக்கோம். உங்கள் ஜெபம் பதிலளிக்கப்பட்டிருக்கோம். உங்கள் ஜெபம் எப்பவும் தேவன் அவன் மகிமை அடைஞ்சு தேவன் முன்குறிச்சிருக்காரோ அந்த இடத்துல நடந்திருக்கும். அப்போ நானே அதை குறுக்க போய் அதை செய்யணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் டிசீவ் ஆகிறேன். அந்த இடத்துல நான் துண்டாகிறேன். அந்த ஹிஸ்டரியிலேருந்து நான் அறுபட்டு போய் விடுவேன். இப்படி அறுபட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் தேவனுக்குள்ள காத்திருக்கணும். ஜீசஸ் காத்திருந்தாரா? எனக்கு ஆண்டவரே எனக்கு இந்த கப்பு வேணுமா, இந்த பாத்திரம் நீங்க நீக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே இல்லை, உங்க சித்தம் தான் மட்டும் செய்யுங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவ உடனே அந்த இடத்துல மகிமைப்படுத்தி இருந்துக்கலாமே. அதுதான் தேவ சித்தமா? ஏன்னாப்பா இப்போ செல்வ, நீ உன்னுடைய கஷ்டத்தை நான் அறிந்து கொள்கிறேன், இப்பொழுதே உன்னை மகிமை பெற்று மேலவா. இல்லையே, தேவன் முன்குறித்ததை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவைகளை அவர் முன்குறித்திருக்கிறார். அது தேவ சித்தத்தின்படி நடைபெறும். அதிலிருந்து எந்த நேரத்திலும் நாம் விலகி செல்லாமல் என்னை காத்துக்கொள்வது நம்முடைய கடமை. என்னுடைய ஜெபம் எப்போதும் தேவனை நோக்கி இருக்கணும், அவர் சிலுவையை நோக்கி இருக்கணும், அவர் இரத்தத்தை நோக்கி இருக்கணும். நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா அது போதும் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்ன எனக்கு செய்யணும், நீங்கள் முன்குறி அதை மட்டும் நான் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய சித்தமாக இருக்கலாம், என்னுடைய சுய சித்தமாக இருக்கலாம். ஆனால் உண்மை நான் பற்றி கொள்ளும் பொழுது என்னுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட் எம்டி ஆயிரும். அதை எம்டி பண்ணதுக்கு உதவி செய்யுங்க. என் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம் எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார். சிலுவையில் வரைந்து ரத்தம் சிந்தி விட்டார்.